இன்னைக்கு ஒரு சூப்பரான சம்பா கோதுமை ரவை கிச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபி. ரொம்ப குயிக்கா எப்படி செய்யலான்னு தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். ஒரு 200 கிராம் அளவுக்கு சம்பா கோதுமை ரவை எடுத்து இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஆயிலெலாம் எதுவும் ஆட் பண்ண வேணாம். அப்படி சும்மாவே நம்ம கொஞ்சம் நேரம் வறுத்துக்கலாம். இந்த மாதிரி நமக்கு வறுபட்டு இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2லேருந்து 3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சாதம் வைக்கும்போது தண்ணி வச்சு வைப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். ரொம்ப குயிக்காக பாயில் ஆகிடும். நம்ம ஆயில் சேர்க்காம வெறும் தண்ணியில் சேர்த்து இது மாதிரி வேக வைக்கும்போது, ஆயில் சேர்க்கும்போது இது ரொம்ப டைம் எடுக்கும். நீங்கள் ஒரு டைம் இது மாதிரி தண்ணியில் வேக வச்சுட்டு செஞ்சு பாருங்கள். ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அதுக்காக தான் இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒரு பங்கு ரவைக்கு 3 பங்கு தண்ணி வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ தாளிப்புக்கு 2 குழிக்கரண்டி கடலெண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, லவங்கம், ஒரு ஏலக்காய் சேர்த்து பிரிஞ்சி இலை சேர்த்து வதக்கிக்கிறோம். ஒரு 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி நல்லா வதக்கிட்டு கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். முழு பெருஞ்சீரகமாக இருந்தால் கொஞ்சம் ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும் நமக்கு. அதனால் தூள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு தட்டிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும். இப்போ 4 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பட்டாணி இது எது வேணுமோ சேர்த்துக்கலாம். நான் கேரட், பீன்ஸ் 2 மட்டும் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி ரவை வேக வைக்கிறதுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ கொஞ்சம் இதுலேயும் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச கோதுமை ரவை நல்லா தண்ணியெலாம் வற்றி இருக்கும். அதிலே வெந்து போய் இப்போ அதை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துக்கலாம். உங்களுக்கு உப்பு வேணால் செக் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் இந்த டிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு மூடி போட்டு இல்லைனா அப்படியே கூட வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் விட்டுறலாம். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா குக் ஆகிடும். இப்போ நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான கிச்சடி ரெடி. இது ப்ளைனாகவே சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சைட் டிஷ் வேணும்னா ஒரு தேங்காய் சட்னி கூட நீங்கள் சாப்பிடுங்க. டின்னருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்தியான ஃபுட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம்.